வணக்கம் நண்பர்களே. 2025 ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக மண்டல் இருந்தார். ஆணையம் தனது அறிக்கையை 1982 சமர்ப்பித்தது. அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு ஆணையம் பரிந்துரை செய்யவில்லை. இவை எதில் சரியானவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவராக பிபி மண்டல் இருந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மற்ற ரெண்டும் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் டிஎன்பிசி கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது என்ன, இது எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த கமிஷன்னால் என்ன பயன் கிடைத்தது அப்படிங்கிறத பற்றியான விவரங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, மார்லி மண்டோ சீர்திருத்தம், அந்த சீர்திருத்தத்திலிருந்து 1909 தான் இடஒதுக்கீடுங்கிற விஷயமே ஆரம்பிச்சிருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு முதலில் பேக்வேர்டு கிளாஸுக்கு இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு கமிஷனை உருவாக்கணும்னு நினச்சாங்க. அது 1953 காக்கா கலோக்கர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை உருவாக்குனாங்க. சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸஸ் கமிஷன். அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது. அது 1953 உருவாக்கப்பட்ட கமிஷன். அந்த கமிஷனோட பேர் காக்கா கர்லோக்கர் கமிஷன். இந்த கமிஷன் 1955 தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அப்போ இருந்த மத்திய அரசு அந்த இடஒதுக்கீடு சப்மிட் பண்ண அந்த கமிஷன் கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரிங்களா, ஆனால் நாம் படிக்க போகிற இந்த மண்டல் கமிஷன் ரெண்டாவதாக பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கான கமிஷன், அதுதான் அந்த மண்டல் கமிஷன். சரிங்களா, ஃபஸ்ட்டு அந்த கமிஷன் காக்கா கர்லோக்கர் கமிஷன், ரெண்டாவது தான் மண்டல் கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் எப்போது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1979. சரிங்களா, இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் இந்த மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அந்த மண்டல் கமிஷனுக்கு பிபி மண்டல்ங்கிறவர் தலைமையில் நியமிக்கப்பட்டார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 1979 ஜனவரியில் நியமித்தவங்க 1980 டிசம்பர் 31 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்த அரசியல் காரணங்கள்னாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணங்கள்னால அந்த அறிக்கையை அப்படியே விட்டுட்டாங்க. சரிங்களா, இதற்கு எந்த உயிரும் கொடுக்கல. அந்த மண்டல் கமிஷனுடைய விவரங்களும் பெருசாக வெளியுறத்திற்கு வரல. சரிங்களா, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். மத்திய அரசும் அப்படியே அதை விட்டுட்டாங்க. இந்த மண்டல் கமிஷன் எப்போ மறுபடியும் உயிர் பெற்றதுன்னா விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் உயிர் பெற்றிருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இந்திரா காந்தி இறந்த பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரானார். ராஜீவ்காந்தி பிரதமரான பிறகு ஆனவர் தான் இந்த விபி சிங். சரிங்களா, அந்த விபி சிங் தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு பிரதமராக நம்ம அடையாளம் காணணும். காரணம் என்னென்னா, அவர் தான் காவிரி நதிநீர் நடுவர் மன்றத்தை உருவாக்கின பிரதமர். சரிங்களா, அது மிக மிக ஒரு கொந்தளிப்பான காலத்தில் தமிழகத்திற்காக பயனுள்ள ஒரு விஷயமே அதுதான். காவிரி நதிநீர் நடுவர் மன்றத்தை விபி சிங் பிரதமராக அந்த காலத்தில் தான் உருவாக்கி கொடுத்தாங்க. அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழர்கள் விபி சிங் பிரதமர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரதமர் மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அவரோட ஆட்சி காலத்தில் ரெண்டாவதாக நடந்த ஒரு முக்கியமான, தமிழருக்கு மட்டும் இல்லை இந்தியர்களுக்கே ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட். சரிங்களா, 1980 சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ரிப்போர்ட் அவர் 1989 அதை மறுபடியும் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை எடுக்கிறார். சரிங்களா, இந்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 1989 எடுத்தவர் 1990 ஆகஸ்ட் 7 அந்த மண்டல் கமிஷனோட அறிக்கையை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விட்டார். சரிங்களா, 90 என்ன அந்த அறிக்கை சொல்லியிருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு தான் அந்த மண்டல் கமிஷனோட முக்கியமான பரிந்துரை. அந்த பரிந்துரையை அவர் ஏற்றுட்டார். எந்த இதுக்கு இடஒதுக்கீடுனா, மத்திய அரசு வேலைகளுக்கும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களுக்கும் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையுடைய ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை விபி சிங் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அவர் அதுக்கு சட்டம் இயற்றிவிட்டார். சரிங்களா, இந்த சட்டம் இயற்றின பிறகு
மிகப்பெரிய கொந்தளிப்புகள் வடநாட்டில் மெயினாக நடந்திருக்கு. உயர் ஜாதியினர் மற்ற பிரிவினருக்கெலாம் தங்களுடைய இடம் பறிக்கப்படுகிறது அப்படின்னு மாதிரி நிறையா பேர் வந்து போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் வந்து விபி சிங் அவர்கள் மிக உறுதியாக இருந்து இந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டார். சரி, இப்போ இந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் படி தான் மத்திய அரசில் இடஒதுக்கீடு நடந்துகிட்ருக்கு. அதில் என்ன விஷயம்னா, இந்த 1992 இது வந்து 90களில் வந்து இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. 92 இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்திரா சவுனி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, ஓபிசிக்கு கொடுத்த இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இந்த இடஒதுக்கீடில் ஓபிசிக்கு ஸ்க்ரீமி லேயர் ஒன்று உருவாக்கணும். அந்த ஸ்க்ரீமி லேயரில் இருக்கிற ஓபிசி சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இது 1992 நடந்தது. இந்திரா சவுனி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் தான் வந்து ஓபிசிக்கு ஸ்க்ரீமி லேயருங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது. இந்த 92 தீர்ப்பின்படி 93 அதிகாரப்பூர்வமாகவே அரசாணை வந்து மத்திய அரசு வெளியிட்டு விட்டார்கள். இந்த தீர்ப்பின்படியே க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த க்ரீமி லேயரோட வரம்பு என்ன அப்படின்னா, அப்போ வந்து 93 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா 8 லட்சத்திற்கு கம்மியாக வருமானம் வர வேண்டும். அது முக்கியமாக விவசாயத்திலிருந்தும் அரசு சம்பளத்திலேருந்து வர கணக்குகள் இல்லாமல் 8 லட்சத்திற்கு மேல் ஊதியம் வருகிறது என்றால் அவர்களை வந்து ஸ்க்ரீமி லேயரில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கைட்லைன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பெற்றோர் வந்து குரூப் ஏ பதவி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் இருந்தாலும் அவங்களும் க்ரீமி லேயர் வகையில் தான் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. சரி, தற்போது என்ன இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா, மத்திய அரசில் ஓபிசி 27%, எஸ்சி 15%, எஸ்டி 7.5%, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 59.5% இடஒதுக்கீடு இப்போ நடைமுறையில் இருக்குது. சரி, இப்போ தமிழகத்தில் அப்போ எவ்வளோ சதவீதம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, இதை விட அதிகம் 69% நடைமுறையில் இருக்குது. அப்போது மத்திய இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் இடஒதுக்கீட்டில் வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எவ்வாறு நடைபெற்றது, அதற்கு எவ்வாறான சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.